எல்லாம் புகழும் முருகனுக்கு. கருணைக்கடல் கந்தா போற்றி. இன்றைய பக்தி சேனல் தமிழில் வசந்திடம் நாமல் உரையாடலாம். சிறிய சிறிய கேள்விகளுக்கு பெரிய பெரிய பதில் கொடுக்க இருக்கிறார். பலரிடம் வாருங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவை பார்க்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். சரி, இப்ப கேள்விகள் என்னென்ன என்பதை கமெண்டில் நீங்கள் கமெண்ட் செய்யலாம். உங்களுக்கு என்ன கேள்வி என்றாலும் சரி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி, வாங்க இப்ப கொஸ்டின் கேட்கலாம். சுதர்ஷன், கேள்விகள். முதலில் ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு. இன்னும் வரும் பதிவுகளில் கருணை கடல் கந்தா போற்றி என்ற தலைப்பில் கேள்விகளுக்கு பதில் நீங்கள் கேட்டு நாங்கள் அதற்கு விடை கொடுப்போம். அதற்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்ய வேண்டும். அதில் நீங்கள் உங்கள் பெயர் உங்கள் கேள்விகளை பதிவிட வேண்டும். இப்போது முதல் கேள்வி, முருகருக்கு எத்தனை கந்தசஷ்டி கவசம்? முருகருக்கு சஷ்டி கவசம் என்றால் அது 6 தான். ரொம்ப நன்றி. பொருத்தமானது. அடுத்த கேள்வி, முருகர் சாதுவான கடவுளா கோபமான கடவுள்? அவர் கோபமான கடவுள். செவ்வாய் என்ற சொல்லுக்கு கோபம் என்று பொருள். செவ்வாய்க்குரியவர்கள் எல்லாரும் கோபமாக தான் இருக்கும். கோபம் என்பதை விட கொஞ்சம் சுருக்கு பேசுவாங்க. ரொம்ப நன்றியா. மூன்றாவது கேள்வி, கந்தசஷ்டி உருவான கதை யாரு? அது பாமன் சாமி இருக்காங்கல்ல, அவர்களுக்கு கடுமையான வயிற்று வலி. அந்த வயிற்று வலியை போக்குறதுக்காக என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியல. உடனே அவர் திருச்செந்தூர் கடல் இருக்குல்ல, அங்க போய் குளிக்கலாம், அங்க போய் உளுந்தரலாம் அப்படின்ட்டு போயிருக்காரு. அவர் போன நாள் என்னமோ தெரியல. அது ஒரு நல்ல சிறப்பான நாள். அது என்னன்னா, திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் நடக்குது. அதை பார்த்த உடனே அவர் குதிக்கலான்னு தோணுமா? அது பார்த்த உடனே அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. நாம குதிக்க தானே போனோம், எதுக்கு வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சாரா? சரி, முருகர் நம்ம குதிக்க கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு அவர் அந்த வயிற்று வலியை போக்குறதுக்காக என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப 6 நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கவசங்களை எழுதுறாரு, கந்தசஷ்டி கவசங்கள். அதுல திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், சுவாமிமலை, பழனி, திருத்தணி, பழமுதிர்சோலை, இதுலெல்லாம் அவரு இது பண்ற. இந்த 6 படி வீட்டுக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு எழுதுறாரு. அப்புறமா எழுத அவரு கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அளவுதான் இந்த மாதிரிதான் கந்தசஷ்டி கவசங்கள் உருவானுச்சு. அடுத்த கேள்வி, பகை கடிதல் எழுதியவர் யார்? அது எழுதினவர் பாம்பன் சுவாமிகள். பகை கடிதல். ரொம்ப நன்றிங்கய்யா. பகை கடிதல். முருகனுக்கு பிடித்த உணவுகள் யாவை? அவருக்கு பிடிச்சது திணை மாவுல என்ன செஞ்சாலும் நம்மளால சாப்பிடுவார். ரொம்ப நன்றிங்கய்யா. இன்று முருகருக்கு எந்த திதியில் பிறந்தார்? தைப்பூசமா பங்குனி உத்திரம்? அவர் தைப்பூசத்திலயும் பிறக்கல, பங்குனி உத்திரத்திலயும் பிறக்கல. அப்ப எப்பதான் பிறந்தாரு? அப்ப அவர் பிறந்தது என்ன இதுன்னா, அவர் பிறந்தது வைகாசி மாதத்தில் வந்த விசாக நட்சத்திரத்தில் அவர் பிறந்தார். வைகாசி விசாகத்தப்ப அவருக்கு பிறந்தார். இது சிலருக்கு தான் தெரியும், சிலருக்கு தெரியாது. ரொம்ப நன்றிங்கய்யா. இப்போது இன்னும் மேல் வரும் பதிவுகளில் கருணைக்கடல் கந்தா போற்றி என்ற தலைப்பில் நாம் நிகழ்ச்சிகளை பார்க்க இருக்கின்றோம். அதுக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்ய வேண்டிய கேள்விகளை நீங்கள் பதிவு செய்தால் உங்கள் பெயர் மற்றும் உங்களின் கேள்விகள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்களுக்கு பதில் கொடுக்கின்றோம். நன்றி. உங்களிடம் இருந்து விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.